வணக்கம்ங்க பாசமுள்ள சபையோர. உணவே மருந்து என்ற காலம் மாறி இன்றே மருந்தே உணவாக போனது. பிறக்கும் குழந்தை முதல் இறக்கும் முதியோர் அனைவரும் மருந்தை நம்பி வாழும் காலம் வந்துவிட்டது அல்லவா இன்று. என்ன மகனே நீங்க அம்மா போன வீட்டுல துரத்தி விடுறாங்க, அதான் இங்க வந்துட்டேன். அதாவதுயா, புராண காலத்தொட்டு மன்னர் காலம் வரை நம் மூதாதையர்கள் பின்பற்றிய உணவு பழக்கம் தற்போது படிப்படியாக அழிந்து வருது. எப்பா நான் பாக்குற கார்ட்டூன்ல லட்டு சாப்பிட்டா வந்து அப்படியே சக்தி வந்துடும் அவனுக்கு. மின் சக்தி அனல் பறக்கும் அவனது சக்தி தோல் பறக்கும் சோட்டா பீம் அந்த மாதிரிதான் மோட்டு மாமா நம்ம சம்சா பக்கத்துல சம்சா சாப்பிட்டா பையன் இறந்துவாரு. அந்த மாதிரிதான். என்னையா நீங்க எல்லாம் மொபைல பார்த்து கெட்டு போயிட்டீங்க. பூமரங்கு ஆட்டுக்கல்லில் அரைத்து வைக்கும் குழம்புக்கு ஈடாகுமா இன்றைய மிக்சியின் குழம்பு? அப்ப அந்த காலத்துல கரண்ட் இல்லப்பா, அதனால ஆட்டுக்கல்ல அரைச்சிருப்பாங்க. அதுக்கு இப்ப வந்து எங்க ஆட்டங்கள்ல ஆட்டு இப்படி ஆட்டு அப்படின்னு சொன்னா எந்த பொண்ணுங்களும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்கப்பா. அதெல்லாம் இல்லையா, அதான் பாரு நீங்கெல்லாம் ஊடகத்தை பார்த்து கெட்டு போயிட்டீங்கய்யா. நீங்க இந்த காலத்துல பலப்படுத்தப்பட்ட பீஸான்றா பர்கர்ன்றா என்னென்னமோ சொல்றான், அதை சாப்பிட்டா என்னென்ன நோயோ வருது. ஏன் மகனே உனக்கு புரோக்கோலினா என்னன்னு தெரியுமா? புரோக்கோலி விராட் கோலி தெரியும், கிங் கோலிப்பா. அது மட்டும் தான் தெரியும். இன்றைய குழந்தைங்களுக்கு இன்னொரு கோழி தெரியும்பா, சிக்கனுப்பா. என்ன அந்த கோழியா நீ சொல்ற? ஆமாப்பா அதான்யா நான் சொல்றேன். இந்த காலத்துல குழந்தைங்களுக்கு எல்லாம் காய்கறினா எங்க தெரியுது. நீங்க அந்த பீஸாப்பா பீஸா சாப்பிடுறீங்களாப்பா? நீங்க பீஸா தான் சாப்பிட்டுருக்கீங்க. அந்த காலத்துல எங்க பாட்டி ராகி தோசை கம்பு தோசை மாவு தோசை இதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்கல்ல. அந்த காலத்துல கூட நிலாவுல ஆயா வடை சுட்டான் தான் சொன்னாங்க. ஆனா இந்த காலத்துல மாறி போய் மாடர்ன் ஜெனரேஷன் கேட்ட நிலாவிலேயே பீஸா சுடுற மாதிரி காலம் வந்துருச்சுயா. பீஸாவே ஆசைக்கு சாப்பிடலாம், அதே சாப்பிடக்கூடாது. இதுதான் எங்க கருத்து. ஒரு நாள் இருந்துகிட்டு அவன் சாப்பிடும் போது அந்த பையன் கேட்டானா, நீயே ஏன் நீ பார்த்து இப்போ சாப்பிடு, நான் உடனே சாப்பிட்டு இருக்கேன், அதுல ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு. அதுக்கு அந்த கேரட் சொல்லிச்சான், நீங்க சாப்பிடுங்க, அதுல இருந்துகிட்ட நிறைய சக்தி இருக்கு அப்படின்னு. அப்பதான் என்னென்ன சக்தி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, எங்க டீச்சர் கூட சொன்னாங்கப்பா, கேரட்ல விட்டமின் சி இருக்குன்றாங்க, விட்டமின் ஏ இருக்குன்றாங்க. நீ கேட்ட கொழுப்பு மட்டும் இல்லையாமா? இல்லையா இல்லையா. கண் பார்வைக்கு நல்லதுன்றாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்றாங்க, பெருமானத்திற்கு நல்லதுன்றாங்க, முகம் பொலி கூட அழகா மாறிடுவாப்பா. ஆனா அதெல்லாம் பசங்க வேடான்றாங்க. சொன்னா இந்த உலகத்துல கேட்கிறாங்க. அப்ப நீ சாப்பிட நல்லதா நடக்கிறதே இல்லை இந்த காலத்துல. அதே மாதிரி நான் ஒரு மனிதன் இருந்துகிட்டு காய்கறி மட்டுமே உண்ணும், அதனால அவன் வாழ்க்கை ஓங்கி இருந்துச்சு. அவன் காலம் இருந்துகிட்டு மேலோங்கி இருந்துச்சு. அதனாலதான் அந்த பீஸா பர்கர் எதுவுமே வரல. அதனாலதான் அந்த பீஸா பர்கர் அந்த காலத்துல இல்லவே இல்லை. ஆனா இன்றைக்கு பீஸா பர்கர் தான் இருக்கு. பீஸா பர்கர் மட்டும் தான் இருக்கு. காய்கறி எங்கதான் போச்சு? நம்ம விவசாயிகள் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இருக்குப்பா காய்கறி, அது நம்ம நினைச்சுக்கிட்டு ஆகட்டும் தாயா உண்டு. என்னப்பா சொல்ல வர கடைசியில ஏதாவது சொல்லு. நம்ம கருத்து என்ன? இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு நம்ம உடலுக்கு பாதிக்கக்கூடிய உணவு, அதெல்லாம் தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக மாற்றா ஊட்டச்சத்து உள்ள